அன்பானவர்களே, ஒரு வழியாக 2 மாதங்களாக தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டிருந்த தேர்தல் அலை முடிந்துவிட்டது. வாக்குகள் எண்ணப்பட்டு எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெற முடியாத ஒரு காரணத்தினால் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு தமிழகமே காத்திருக்கிறது. ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு இயல்பானது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் நீங்களும் கூட இவர் இருக்கலாம், அந்த தலைவர் ஆட்சிக்கு வரலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பூமியில் யார் ஆட்சி செய்தாலும், அவர்கள் எவ்வளவு அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் நிரந்தரமானது அல்ல. ஆனால் நிரந்தரமான சிங்காசனத்தில் இருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி தான் வேதாகமும் சங்கீதம் 93:2 சொல்லுகிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாய் இருக்கிறீர். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டவர் யார்? அவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆம் அன்பானவர்களே, அவருடைய ஆட்சி மனிதர்களின் ஆட்சியைப் போல மாறிக்கொண்டிருக்கிற ஆட்சி அல்ல. மனிதர்களுடைய ஆட்சி இன்று இருக்கும், நாளை வேறொரு ஆட்சி செய்வார். இந்த உலக அரசாங்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய அரசாங்கம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இன்றைக்கும் நம்முடைய கண்கள் முன்பாக பார்க்கிறோம், எத்தனை குழப்பங்கள், எத்தனை மாற்றங்கள், எத்தனை பதற்றங்கள். இந்த உலகம் குழம்பிக் கொண்டிருந்தாலும் தேவன் என்றும் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர்தான் இந்த பூமியை ஆட்சி செய்கிறார். அவர் அநாதியாய் இருக்கிறார். தேவனுடைய ஆட்சிக்கும் துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் என்றென்றும் அரசாளுகிறவர். அவரை யாரும் படைக்கவும் இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவரே. அவர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறார். தேவன் காலத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்தின் ராஜாக்களை மட்டும் நம்பி வாழாதீர்கள். என்றென்றும் நிலையான ராஜாவாகிய இயேசு ராஜாவை நேசியுங்கள். அவருடைய ஆட்சி இந்த பூமியில் நடைபெற வேண்டும் என்று ஜெபியுங்கள். நமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற தேவையற்ற குழப்பங்கள் மாற வேண்டும் என்று ஜெபியுங்கள். தேவ சித்தமுள்ளவர்கள் நமது தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஜெபியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் பூமியிலும் நடைபெற வேண்டும் என்றும் ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் நமது தேசத்திற்கு பெரிய மாற்றத்தையும் பெரிய சமாதானத்தையும் தருவார். ஆமேன்.